கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். முருகரையும் நம்ம பார்க்கல, சிவனையும் நம்ம பார்க்கலன்றதால இல்லைன்னா இருக்குதுன்னா சொல்ல முடியாது. ஆனால் சிவனுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனை உணர்ந்தவங்கள அவங்க மகனாக சொல்லிக்கலாம் தானே. நான் உங்களோட கடவுளோட பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கலாம் தானே. இப்போ ஒருத்தர் சொல்கிறது தானே, நான் கடவுளோட பிள்ளை, எனக்கு கடவுள் வந்து இது மாதிரி ஆசீர்வதிச்சார். இப்போது அந்த மாதிரி யார் வேணா சொல்லிக்கலாம் தானே. அதை ஒத்துக்கலாம் தானே. ஒருத்தர் புக்கு இதெல்லாம் தானே. அந்த மாதிரி இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். அனுமானம் தான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அந்த காலத்தில் இல்லை. அவசியமானு கேட்குறேன் நான். இப்போ நமக்கு அது அவசியமா? முருகரோட அப்பா சிவன் புல்லுன்றதெல்லாம் நமக்கு அவசியமானு கேட்குறேன். இல்லை, நம்ம கேட்டு வளர்கிறோம். ஆனால் அவசியமானு கேட்டோமான்னு கேட்குறேன். நம்ம கேட்டு வளர்றதுனால வேண்டிய அதை செய்யணுமா என்ன? டீ கப்பு வச்சு சாசர் வச்சு மேலே டீ போட்டு கொடுக்குறாங்க. எது அவசியம் இதில்? கப்பா, கீழே இருக்கிற சாசரா? உள்ளகிற டீ தான். கப்புல்னா கூட ஸ்டீல் டம்ளரில் கொடுத்தா இப்போ இதெல்லாம் அவசியம் இல்லாது. இது கப்பு டீ ஏன் தெரியுமா வந்தது? டீ சூடாக இருக்கும் கப்பில், அதை சாசரில் ஊற்றினா சின்னன்னு ஆகிடும். அதுக்கு தான் வந்தது. சாசரில் ஊற்றி குடிச்சிங்கன்னா ஏரியா பெருசாகுது இல்லை, காற்று பார்த்து டக்குன்னு ஆறிட்டோம். பர்பஸ் என்னமோ கரெக்ட் தான். ஆனால் இப்போ ஈஸியாகிடுச்சுல, என்னால் டம்ளர்லேயே குடிக்க முடியும் போது கப்பு சாசர் இல்லைன்னா அவசியம் இல்லை தானே. இது மாதிரி இப்போ அவசியம் இல்லாத நம்ம தான் உண்ணோம். பிறந்து வாழ்ந்துன்றதுனால உண்டா என்ன? ஜாதியெல்லாம் வச்சுருந்தாங்கன்றதுனால வச்சுக்கணுமா என்ன? தாத்தா காலத்து வந்து ஜாதி வச்சுன்னு வாழ்ந்துருந்தாங்க. ஒரு பறையர்னா செருப்படாமல் இருந்தாருன்றாங்க. அதே மாதிரி இருக்கணுமா என்ன? அப்படியா இருக்கலாமா? அது மாதிரி நம்ம தாத்தாலாம் படிக்காமல் இருக்கலாமா? நம்ம தாத்தாலாம் சட்டை போடாமல் இருக்கலாமா? சட்டை போடாமே திறந்துருக்குறாங்க. புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்னு? பள்ளிச்சியும் பறிச்சியும் ஜாக்கெட் போட்டதுனால ஜாக்கெட் விலை ஏறிச்சுன்னு ஒருத்தர் சொல்லிடுறாரு. ஜாக்கெட் போடலாமா வேணாவா? அப்போ எங்கள் பாட்டியெல்லாம் போட மாட்டலாமா? சொல்லுங்கள். காலகாலமாக ஒன்று கடத்தின்னு வந்தால் கூட தேவையில்லாத என்ன பண்ணோம்? நம்ம விட்டு வானா விட்டுன்னு தானே. தேவையில்லாது தானே. அது தேவையில்லாத பாரம் தானே. சாப்பிட்ட பேர் சாப்பாடு போட்டல எதுக்கு? பொட்டலம் கட்டி சாப்பிட்டீங்கப்பா, அது சாப்பாடு வரைக்கும் அந்த பொட்டலம் தேவைப்படுச்சு. அப்புறமா இப்போ வாழையிலே கட்ட முடியுமா? இப்போ சில பந்திங்கெல்லாம் போனீங்கன்னா பேப்பரில் வந்துச்சு. வாழையில மாதிரியே. வாழையில் தான் வேணுமா? பேப்பர் வேணாவா? சாப்பிட மாட்டியா? அந்த மாதிரி தேவையில்லாத போது தேவையில்லாத என்ன பண்ணுங்க? விட்டுருங்க. தேவைன்னா சரியாக தெரிஞ்சுக்கவும் பாருங்கள். இப்படி தான் லாஜிக்காக இருக்குதுன்னா ஒன்றுமே இல்லை, பிரச்சனை இல்லை. லாஜிக்காக ஒன்று சொல்லிடுறாங்க சிவன்னா, எல்லோரும் கடவுள் தெரிஞ்சுன்னா அவங்களாம் அவங்க பிள்ளை தானே. நீயும் கூட ஒரு பிள்ளையாகலாம் தானே கடவுளுக்கு. முருகர் மட்டும்தான் சிவனுக்கு பிள்ளையே, நீயும் பிள்ளையாகலாமா? ஆவே எல்லாருமே பிள்ளையாகலாம். அன்றைக்கி கதை எழுதுறதுக்கு ஆள் இருந்தாங்க, இன்றைக்கி கதை எழுதுறதுக்கு ஆள் இல்லை. எழுது, உன் பேர் நோவு போட்டு நான் சிவனுக்கு 3வது பிள்ளைன்னு எழுது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? பிற்காலத்தில் என்ன சொல்லிடுவாங்க? சிவனுக்கு 3 பிள்ளைன்னுவாங்க. அப்படியே ஐயப்பனை சேர்த்துக்கிறாங்க தானே. அம்மா வேறு வாய்ச்சி இல்லை, அம்மா எல்லாமே வந்துக்கிறாரு. அந்த மாதிரி கதையெல்லாம் எழுதுறதுக்கு ஆள் இல்லை இப்போது. அதனால் உங்களுக்கு புரியல. வாழ்ந்துருக்கலாம், வாழாமல் இருக்கலாம், அது ஒரு பிரச்சனை. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.